1 சாமுவேல் 19வது அதிகாரத்தினுடைய 3வது பாகத்தை நாம் இன்றைக்கு சிந்திப்பதற்கு கூடி வந்திருக்கிறோம். காஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ் குழுவுக்காக கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். கர்த்தர் உங்களையும் உங்களுடைய குடும்பத்தையும் பிள்ளைகளையும் பேர பிள்ளைகளையும் கூட கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. இந்த 1 சாமுவேல் 19வது அதிகாரத்தில் இன்றைக்கு நாம் சிந்திக்க போகிற வார்த்தைகள் நம்முடைய ஆத்துமாவிற்கும் நம்முடைய வாழ்க்கைக்கும் பிரயோஜனமாக இருக்கும் என்று நான் விசுவாசிக்கிறேன். இந்த 1 சாமுவேல் 19வது அதிகாரத்தில் சவுல் ஒரு சூழ்ச்சி பண்றதை நாம துவக்கத்தில் வாசிக்க முடியும். அவர் தாவீதை கொன்று போடணும்னு சொல்லி அவருடைய மனதில் அவர் நிர்ணயித்துக் கொள்றாரு, சிந்திக்கிறாரு. அவர் தாவீதினுடைய வளர்ச்சியெல்லாம் ரகசியமா சஸ்பெக்ட் பண்றாரு, சஸ்பிஷியஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதை கவனிக்கிறாரு. தன்னை விட்டு தேவன் விலகினதையும் கர்த்தர் தாவீதோடு கூட இருக்கிறதையும் சவுல் ராஜா பார்க்கிறாரு, கவனிக்கிறாரு. இதெல்லாம் 1 சாமுவேல் 18 நம்ம பார்க்கிறோம். தாவீதினுடைய நடத்தைகள் ரொம்ப புத்திமானா நடந்துகிட்டு வரதையும் கவனிக்கிறாரு. ஆனா 19வது அதிகாரத்தினுடைய முதல் வசனத்துல நம்ம வாசிக்கிறோம், தாவீதை கொன்று போடும்படிக்கு சவுல் தன் குமாரனாகிய யோனத்தானோடும் தன் ஊழியக்காரர் எல்லாரோடும் பேசினான். ஏன் சவுல் யோனத்தான்ட்ட குறிப்பா தன்னுடைய ரகசிய திட்டத்தை சொல்லணும்? ஏற்கனவே சவுலுக்கு தெரியும், யோனத்தானும் தாவீதும் நெருங்கிய நண்பர்கள், உயிர் நண்பர்கள். அவ்வளவு தன்னுடைய மகன் தாவீதை நேசிக்கிறத சவுல் ஏற்கனவே அறிந்திருக்கிறார். யோனத்தான் தாவீது கிட்ட தன்னுடைய பட்டயத்தை கொடுத்ததை கூட சவுல் அறிந்திருக்கிறார். இப்படி இருக்கும்போது ஏன் குறிப்பிட்டு யோனத்தான் கிட்ட சொல்லணும்? யோனத்தான்கிட்ட சொன்னா யோனத்தான் தாவீதை காப்பாற்றலாம், காப்பாற்றி விடுவார், தாவீதை கொல்ல முடியாது. இது எந்த ஒரு சராசரி மனுஷனுக்கும் இருக்க வேண்டிய ஒரு புரிதல். என்னுடைய எதிரியை காப்பாற்றுகிறவனிடத்தில் போய் நான் ஏன் என்னுடைய திட்டத்தை சொல்லணும்? ஸோ இதுலயும் ஒரு சூழ்ச்சி சவுல் பண்றார். என்னன்னா, முதல் சூழ்ச்சி என்னன்னா, யோனத்தான் கிட்ட சொன்னா யோனத்தான் கண்டிப்பா கொண்டு போய் தாவீது கிட்ட சொல்லுவான். என் மகனே தாவீது கிட்ட சொன்னா தாவீது தப்பிச்சு ஓடி போயிடுவான், நாட்டை விட்டு ஓடி போயிடுவான். அவன் என்னுடைய அப்பா உன்னை கொல்றதுக்கு இருக்கிறாரு அப்படின்னு என் மகன் ஒருவேளை சொன்னா தாவீது பயந்து ஓடி போயிடலாம். ஒன்று. ரெண்டாவது முக்கியமான சூழ்ச்சி, யோனத்தான் கிட்ட சொல்லி யோனத்தானுக்குள்ள பதவி ஆசை இருக்குதா? ஏன் பையன் தானே, ஏன் ரத்தம் தானே. ஒருவேளை யோனத்தான்கிட்ட சொல்லி உனக்கு போட்டியா உன்னுடைய இடத்துல தாவீது வரப்போறான், நீ ஏன் கூட சேர்றியா அப்படின்றத சவுல் அறிந்து கொள்ளலாம். நீ ஏன் கூட சேர போறியா, இல்ல எனக்கு எதிர்த்து செயல்பட போறியா? நீ யார் பக்கம் இருக்கிற? நீ அப்பா பக்கமா இல்ல அப்பாவுக்கு எதிரி பக்கமா? யோனத்தானுடைய மனநிலையும் கண்டுபிடிச்ச மாதிரி இருக்கும். ஒருவேளை யோனத்தான் என் பக்கத்துல இருந்தா தாவீதால தப்பிக்க முடியாது, நண்பர்களை பிரித்து விட்ட மாதிரி ஆயிடும். நண்பனை வச்சு முதுகுல குத்திடலாம், ஏன்னா நம்பிக்கை துரோகம் பண்ணிடலாம். யோனத்தானை தான் தாவீது நம்புறான். அப்ப யோனத்தான் என் பக்கம் வர வச்சுட்டா அரசியல் பண்ணி நம்பி கழுத்து அறுத்துடலாம், நம்பி ஏமாத்திரலாம், முதுகுல குத்திடலாம், யோனத்தானை வச்சே தாவீதை கொலை பண்ணிடலாம். இது ஒரு எதிர்பார்ப்பா இருந்திருக்கலாம். அல்லது யோனத்தான் அப்பாவுக்கு எதிர்த்து தாவீது கிட்ட போய் அப்பாவுடைய திட்டத்தை சொன்னா சொல்லிட்டு போட்டோம், அதனால ஒருவேளை தாவீது பயந்து ஓடி போயிடலாம், நாட்டை விட்டு ஓடி போயிடலாம். அவன் பயந்துருவான். ஏன்னா அப்பா கொலை போறாருன்னு மகனே சொல்லும்போது ஒருவேளை யோனத்தானும் அப்பா கூட சேர்ந்துருவானோ,
அப்படின்ற ஒரு பயம் வரலாம். இதெல்லாம் சவுலுடைய தந்திரம், சூழ்ச்சி, சதி, சூது, அதெல்லாம் ஒரு தந்திரமான ஒரு அதுதான் சொல்லப்பட்டிருக்கு, துன்மார்க்கருடைய ஆலோசனையில் நடவாமல். தாவீதினுடைய முதல் சங்கீதம் அது தொகுக்கப்படும் போது முதல் சங்கீதத்தினுடைய முதல் வரியே என்னன்னா, துன்மார்க்கருடைய ஆலோசனை, அதுல நடக்கக்கூடாது. அதை இங்க தாவீது பார்க்கிறாரு யோனத்தானுடைய வாழ்க்கையில. யோனத்தான் அப்பாவே துன்மார்க்கமா இருந்தாலும் அந்த துன்மார்க்கனுடைய ஆலோசனையில அப்பாவே இருந்தாலும் புள்ள நடக்கக்கூடாது என்பதை தாவீது யோனத்தானுடைய வாழ்க்கையில பார்க்கிறார். அதுதான் அந்த முதல் வரிய அவர் பாடுறார். துன்மார்க்கருடைய ஆலோசனையில் நடவாமல், பாவிகளுடைய வழியில் நில்லாமல், பரியாசக்காரர் உட்காரும் இடத்தில் உட்காராமல். கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருக்கிற மனுஷன், இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான். தாவீது யாரை நினைச்சு இந்த பாட்டு எழுதியிருப்பாரு? பொதுவான கருத்து, தாவீது தன்னை குறித்து தான் எழுதியிருப்பாரு, தன்னுடைய வாழ்க்கையின் அனுபவத்தை எழுதியிருப்பாரு அப்படின்றது பொது கருத்து. அது தவறு இல்லை. ஆனா அதே நேரத்தில் தாவீது ஒருவேளை யோனத்தான் நினைத்து கூட இந்த பாடல் எழுதியிருக்கலாம். ஏன்னா யோனத்தானுடைய வாழ்க்கையில அவர் பார்க்கிறாரு, அப்பாவே துன்மார்க்கமா இருந்தாலும், அப்பாவே பாவியினுடைய வழியில நடந்தாலும், அப்பா பரியாசம் பண்றார் அல்லது கிண்டல் பண்றார், அவமதிக்கிறார், கௌரவப்படுத்த வேண்டியவர்களை கௌரவப்படுத்தாம அவர் அவமதிக்கிறார். அல்லது ஒரு ஏழையை பார்த்து ஒருத்தவங்க சிரிக்கிறாங்க, கிண்டல் பண்றாங்க, அவமதிக்கிறாங்கன்னா அவங்க அந்த ஏழையை உருவாக்கிய சிருஷ்டிகரை தான் அவங்க கிண்டல் பண்றாங்க அப்படின்னு தாவீதினுடைய மகன் சாலமோன் பாடியிருக்கிறார் நீதிமொழிகள். ஸோ ஏழையை நிந்திக்கிறவன், ஏழையை பரியாசம் பண்ணுகிறவன், அவங்க கர்த்தரை தான் கிண்டல் பண்றாங்க. சிறுமைப்பட்டவன் மேல் சிந்தை உள்ளவன் பாக்கியவான், தீங்கு நாளில் கர்த்தர் அவனை விடுவிப்பார். ஏழைக்கு இறங்குகிறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறான், அவன் கொடுத்ததை அவர் திரும்ப கொடுப்பார். அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த சிறியருக்கு நீங்கள் எவைகளை செய்கிறீர்களோ அவைகளை எனக்கே செய்கிறீர்கள் மத்திய 25 ஜீசஸ் சொன்னார். ஸோ இந்த சிறியருக்கு எதை செய்கிறோம் அதை ஆண்டவருக்கு தான் செய்கிறோம். ஒரு வியாதியஸ்தர்களை போய் பார்க்கும்போது நீங்கள் என்னை பார்க்க வந்தீர்கள்னு சொல்றாரு. உடை இல்லாத போது எனக்கு ஆடை தந்தீர்கள், வியாதியா இருந்தபோது என்ன வியாதியா இருக்கும்போது என்ன பார்க்க வந்தீங்க. கிரிமினல், ஒரு அக்யூஸ்ட், ஜெயிலில் சிறையில் இருக்கிற ஒரு கைதி, நான் சிறையில் அடைக்கப்பட்டிருக்கும் போது என்னை பார்க்க வந்தீர்கள்ன்றார். ஸோ ஆண்டவர் யாரோடு தன்னை அடையாளப்படுத்துகிறார்? பரியாசக்காரர் உட்காரும் இடத்தில் உட்காராமலும். அங்க யோனத்தான் தாவீதை எதிர்க்கிறதின் பெயர்ல அவர் தேவனுக்கு விரோதமாக எதிர்த்து செயல்பட்டு கடவுளையே கிண்டல் பண்றார். கடவுளுடைய வழி, கடவுளுடைய தேவ திட்டம், தாவீதினுடைய குமாரனே எனக்கு இறங்கும், அப்படிதான் அந்த பர்த்திமேல் குருடன் கூப்பிடுறார். புதிய ஏற்பாடு மத்தேயு முதல் அதிகாரம் ஆரம்பிக்கும் போதே எப்படி ஆரம்பிக்குது பாருங்க. ஆபிரகாமின் குமாரனாகிய தாவீதின் குமாரனான இயேசு கிறிஸ்துவனுடைய வம்ச வரலாறு. ஆபிரகாமின் குமாரன் அப்படின்னு இயேசு கிறிஸ்து அழைக்கப்படல, தாவீதின் குமாரனே என்று அழைக்கப்பட்டார். அப்படின்னா என்ன அர்த்தம்? ஆபிரகாமினுடைய சந்ததியில் பிறந்த தாவீதினுடைய சந்ததியில் மேசியா வர வேண்டும், தேவகுமாரனாகிய இயேசு கிறிஸ்து பிறக்க வேண்டும். அது தேவனுடைய ரட்சிப்பின் திட்டம், பிளான் ஆஃப் சால்வேஷன். அந்த ரட்சிப்பின் திட்டத்திற்கு விரோதமாக இங்கே சவுல் செயல்படுறார். இன்னொரு விதத்தில் சொல்லணும்னா, உலக மக்களுக்கு, இந்த மனு குலத்திற்கு தேவன் வைத்திருக்கிற ரட்சிப்பின் திட்டத்திற்கு எதிர்த்து சவுல் செயல்படுறாரு. இன்னொரு விதத்தில் சொல்லணும்னா, அவர் சுவிசேஷ எதிரியா மாறுறார். அவர் கிறிஸ்துவுக்கு எதிர்க்கிறார். ஒரு அந்தி கிறிஸ்துவின் ஆவி
அங்க பழைய ஏற்பாட்டிலேயே சவுலுக்குள்ள செயல்படுறத பார்க்கிறோம். கிறிஸ்துவுக்கு எதிர்த்து, தேவ திட்டத்திற்கு எதிர்த்து, உலக மக்களின் ரட்சிப்பின் திட்டம் கிறிஸ்துவில நிறைவேறணும். அதற்கு தாவீதினுடைய வம்சத்துல இயேசு கிறிஸ்து பிறக்கணும். இதெல்லாம் தேவனுடைய அனாதி திட்டங்கள். இதற்கு எதிர்த்து செயல்படும் போது அவங்க கடவுளை பரியாசம் பண்றாங்க. அப்போ துன்மார்க்கருடைய ஆலோசனை, பாவிகளுடைய வழி, பரியாசக்காரர் உட்காரும் இடத்துல எல்லாம் யோனத்தான் உட்காரல, நிக்கல, நடக்கல. இத யோனத்தானுக்காக டெடிகேட் பண்ணப்பட்ட ஒரு பாடலாகவும் சங்கீதம் 1 நம்ம எடுத்துக்கொள்ளலாம். ஆனா அதே நேரத்துல சவுலுடைய ராஜதந்திரம், அவருடைய ஒரு ராஜாவா அவருடைய தந்திரமான சதி திட்டங்கள், சூழ்ச்சிகள் யோனத்தானுகிட்டே சொல்லி பார்ப்போம். யோனத்தான் யார் பக்கம்னு தெரிந்து கொள்வோம். யோனத்தான் மூலமாக தாவீதை மிரட்டி, தாவீதை நாட விட்டே ஓட வைத்து, தன்னுடைய திட்டம் என்னன்றது தாவீது தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு கூட சவுல் நினைத்திருக்கலாம். இதெல்லாம் இன்றைய நாட்கள்லையும் கூட நிறைய பேர் நம்மளை குறித்து மற்றவங்கிட்ட, அல்லது நாம கூட இன்னொருத்தவங்களை குறித்து இன்னொருத்தவங்கிட்ட ஏன் சொல்றோம், எதுக்கு சொல்றோம், அல்லது நம்மளை குறித்து இன்னொருத்தவங்க நமக்கு விரோதமாக பிராதுன்னு சொல்லுவாங்க, அல்லது பழிச்சொல், அல்லது பொய்யாய் உங்களை குறித்து சொல்வார்களானால், பொய் சாட்சி, இதெல்லாம் நம்மளை குறித்து இன்னொருத்தவங்கிட்ட சொல்லுகிறது, நம்ம காதுக்கு வர மாதிரி சொல்றாங்க, வேணுகுனே சொல்றாங்கன்னா அதெல்லாம் பின்னாடி ஒரு சூழ்ச்சி தான், தந்திரம் தான். நம்மளுடைய மனதை இழைக்க பண்ணணும், சோர்வு உண்டாக்கணும், நாம உடனே பழி வாங்கணும், அதை காதில் கேட்டுட்டே உடனே நாம அதுக்கு ரியாக்ஷன் பண்ணணும். இதெல்லாம் பிசாசுனுடைய தந்திரம். அதே நேரத்தில் இப்போ நம்ம மனுஷர்களோடு நாம மாம்சத்தோடும் ரத்தத்தோடும் போரிடல. பிசாசுனுடைய தந்திரங்கள் நமக்கு தெரியாதவைகள் அல்லவே. இதெல்லாம் பிசாசுனுடைய தந்திரம். சவுல் மூலமாக, ஏற்கனவே சவுல் பொல்லாத ஆவியினால வேற அப்பப்ப நிரப்பப்படுறாரு. அப்போ பொல்லாத ஆவியினுடைய தந்திரங்கள், பிசாசின் தந்திரங்கள், இது யோனத்தான் மூலமாக சவுல் செய்கிறத நாம புரிந்து கொள்ள முடியுது. பிசாசினுடைய இன்னொரு வார்த்தை என்னன்னா, அவன் பொய் பேசுகிறவன் பிசாசு. அதாவது அவன் பொய்யனும் பொய்க்கு பிதாவுமா இருக்கிறான். 1 சாமுவேல் 17 சவுல் என்ன சொன்னாரு? கோலியாத் 40 நாள் இஸ்ரவேல் சேனையை நிந்திக்கும் போது, தேவனை நிந்திக்கும் போது சவுல் என்ன சொன்னார்னா, 1 சாமுவேல் 17:25, இவனை கொல்லுகிறவனுக்கு என்ன செய்யப்படும்? அவர் தன்னுடைய குமாரத்தியை ராஜா தருவார். இது கோலியாத்தை கொன்னாலே ராஜா வீட்டு பொண்ணு கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டது. ஆனா 1 சாமுவேல் 19 நம்ம வாசிக்கிறோம். 1 சாமுவேல் 19:25 ராஜா என்ன சொல்றாருன்னா, அதாவது 101 ரூபாய் மொய் வைக்கணும்னு சொல்லுவாங்க. கோலியாத்து இல்லாம ஒரு 100 பேர். அவர் என்ன சொல்றாருன்னா 1 சாமுவேல் 18:25 ராஜா பரிசத்தை விரும்பாமல் பெலிஸ்தரின் 100 நுனித்தோள்களினால் ராஜாவின் சத்துருக்களிடத்தில் பழிவாங்க விருப்பமாயிருக்கிறார் என்று தாவீதுக்கு சொல்லுங்கள் என்றான். ஸோ பொய் பேசுதல். கோலியாத்தை கொன்னாலே பொண்ணை கொடுப்பேன்னு சொன்னவர், கோலியாத்து மட்டும் பத்தாது, இன்னொரு 100 பெலிஸ்தர்களை கொல்லணும். தாவீது போய் 200 பேரை கொண்டுட்டு வர்றார். இப்படி கொடுப்பேன்னு வாக்கு பண்ணி அதை இல்லைன்னு சொல்றது, காலம் தாழ்த்துறது, இதெல்லாம் பிசாசினுடைய தந்திரங்கள், பிசாசினுடைய சுபாவங்கள். இதெல்லாம் சவுலுக்குள்ள அங்க செயல்படுது. இந்த குறிப்பிட்ட ஒரு சூழ்நிலையில யோனத்தான் ஒப்புரவாகுதலின் பணியை செய்கிறார்னு நம்ம போன கூட்டத்தில் சிந்தித்தோம். அப்போ என்ன நடக்குது? முதல் வசனத்திலிருந்து வாசிக்கிறேன், கவனிக்கலாம். 1 சாமுவேல் 19:1 தாவீதை கொன்று போடும்படிக்கு சவுல் தன் குமாரனாகிய யோனத்தானோடும் தன் ஊழியக்காரர் எல்லாரோடும் பேசினான். சவுலின் குமாரனாகிய யோனத்தானோ தாவீதின் மேல் மிகவும் பிரியமாயிருந்தான். அதனால் யோனத்தான் தாவீதுக்கு அதை அறிவித்து, என் தகப்பனாகிய சவுல் உம்மை கொன்று போட வகை தேடுகிறார். இப்போதும் நாளை காலமே நீர் எச்சரிக்கையாயிருந்து மறைவான இடத்தில் ஒளித்துக் கொண்டிரும்.
நாளைக்கு காலையிலேயே நீ ஒளிச்சுக்கோ, எச்சரிக்கையாயிரு இன்னைக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம்? நீ நைட்டு தூங்க முடியாது. இதே வார்த்தையை தான் மீகாலும் சொல்றாங்க. மீகால் என்ன சொல்றாங்கன்னா 11வது வசனம் 1 சாமுவேல் 19:11, நீர் இன்று ராத்திரியில் உம்முடைய பிராணனை தப்புவித்துக் கொள்ளாவிட்டால் நாளைக்கு நீர் கொன்று போடப்படுவீர் அப்படின்னு மீகால் தாவீதுட்ட கணவர்கிட்ட சொல்றாங்க. யோசிச்சு பாருங்க தாவீதுனுடைய மனநிலை. நாளைக்கு காலையில நீ எச்சரிக்கையாயிரு, நான் உனக்கு காரியத்தை சொல்றேன், அந்த ராத்திரி ஃபுல்லா நீ ஒளிந்திரு அப்படின்னு யோனத்தான் சொல்றாரு. மனைவி என்ன சொல்றாங்க 11வது வசனத்துல, இன்னைக்கு ராத்திரியே நீ உன் பிராணனை தப்பித்துக் கொள்ளு, இல்லைன்னா நாளைக்கு நீ செத்து போயிடுவ. வர வர ஒவ்வொரு ராத்திரியும் அதாவது கொடுமையான ராத்திரியா மாறுது. தூக்கம் இல்லை. அவ்வளோ ஒரு பீர் ப்ரெஷர்னு சொல்லுவாங்க ஆங்கிலத்தில். பீர் ப்ரெஷர் டிப்ரெஷனை விட அதிகம், மன அழுத்தத்தை விட அதிகம் பீர் ப்ரெஷர். இன்னைக்கு நாளைக்கு காலையில எச்சரிக்கையாயிருன்னு அவரு சொல்றாரு. மீகால் என்ன சொல்றாங்க, இன்னைக்கு நைட்டே நீ கொல்லப்பட்டுருவ, அதனால இன்னைக்கு நைட்டே தப்பிச்சாத்தான் உண்டு, இல்லைன்னா நாளைக்கு காலையில உன்னை கொண்டு போட்டுருவாங்க. வர வர பாடுகளும் பயங்களும் எதிரிகளும் மரண பயமும் கூடிக்கிட்டே போகுது. என்னைக்கு சாமுவேல் தீர்க்கதரிசி வீட்டில் ஆள் விட்டு தேடி கொண்டு வரப்பட்டு அபிஷேகித்தாரோ அந்த நாள்ல இருந்து தாவீதுனுடைய வாழ்க்கை, அவருடைய ஆவிக்குரிய பயணம் ஒவ்வொரு கட்டமும் வித்தியாசமா இருக்குது. பயமுறுத்தல்கள், எங்க பார்த்தாலும் அச்சம், யாரை நம்புறது, எந்த பேச்சை நம்புறது. சவுல் மாதிரி யோனத்தானும் பேச்சு மாறிடுவாரோ? கோலியாத்தை கொன்னோன்னு மகளை தரன்னு சொன்னாரு, 100 பேரை கொல்லணும்னு அடுத்து 100 பேரை சேர்த்து சொன்னாரு. இப்ப யோனத்தான் இப்படி சொல்றாரு, ஏற்கனவே நான் ஏமாந்துருக்கிறேன், இப்ப மறுபடியும் நம்புறதா ஏமாறுறதா? ராத்திரி தூக்கம் இல்லை, அவரு தப்பிச்சு ஓடுறாரு. மருமகனையே கொல்ல நினைக்கிற மாமனார். 3வது வசனம், நான் புறப்பட்டு நீர் வெளியில் இருக்கும் இடத்தில் என் தகப்பன் பக்கத்தில் நின்று உமக்காக என் தகப்பனோட பேசி நடக்கும் காரியத்தை கண்டு உமக்கு அறிவிப்பேன் என்றான். அப்படியே யோனத்தான் தன் தகப்பனாகிய சவுலோட தாவீதுக்காக நலமாய் பேசி, ராஜா தம்முடைய அடியானாகிய தாவீதுக்கு விரோதமாய் பாவம் செய்யாதிருப்பாராக, அவன் உமக்கு விரோதமாக பாவம் செய்யவில்லை, அவன் செய்கள் உமக்கு மெத்த உபயோகமாய் இருக்கிறதே, அவன் தன் பிராணனை தன் கையிலே வைத்துக் கொண்டு அந்த பெலிஸ்தனை கொன்றதினாலே கர்த்தர் இஸ்ரவேலுக்கெல்லாம் பெரிய ரட்சிப்பை கட்டளையிட்டதை நீர் கண்டு சந்தோஷப்பட்டீரே. இப்போது முகாந்திரமில்லாமல் தாவீதை கொல்லுகிறதினால் குற்றமில்லாத இரத்தத்திற்கு விரோதமாக நீர் பாவம் செய்வானேன் என்றான். சவுல் யோனத்தானுடைய சொல்லை கேட்டு அவன் கொலை செய்யப்படுவதில்லை என்று கர்த்தருடைய ஜீவனை கொண்டு ஆணையிட்டான். பின்பு யோனத்தான் தாவீதை அழைத்து அந்த வார்த்தைகளையெல்லாம் அவனுக்கு அறிவித்து அவனை சவுல் அண்டையிலே கூட்டி கொண்டு போய் விட்டான். அப்படியே அவன் முன்போலவே அவனுடைய சமூகத்தில் இருந்தான். 7வது வசனத்தையும் கொஞ்சம் கவனிக்கணும். இவர் மனசுல இது இருக்குது, இவர் வாயில இந்த வார்த்தையை சொல்லியிருக்கிறாரு, இவருடைய திட்டம் இதுதான், அதெல்லாம் எல்லாம் தெரியாம நம்ம பழகிறதுக்கும், இவர் நம்மள முழு பகையா பகைக்கிறாரு, வெறுக்கிறாரு, எதிர்க்கிறாரு, அவமதிக்கிறாரு என்பதை தெரிந்து ஒருத்தரோட பழகிறதுக்கும் வித்தியாசம் இருக்கு. தெரியாம பழகின காலங்கள் வேற, இவர் யாருன்னு தெரிஞ்சு போச்சு, தெரிஞ்சு பழகிறது வேற. இப்ப யோனத்தான் கொண்டு சவுல் கிட்ட விட்டாலும் தாவீதுக்கு எப்படி இருந்திருக்கும்? தாவீது கோலியாத்தை பார்த்த மாதிரி சவுலை பார்க்கிறதா, சவுல் கோலியாத்தை பார்த்த மாதிரி இப்ப தாவீதை பார்க்கிறார். எப்படின்னா 8வது வசனத்தையும் 9-10 வசனங்களையும் பாருங்களேன். மறுபடியும் ஒரு யுத்தம் உண்டாயிற்று. இது வெளியில மறுபடியும், உள்ள இருக்கிற யுத்தம் இல்லாம வெளியில மறுபடியும் யுத்தம். அப்பொழுது தாவீது புறப்பட்டு போய் பெலிஸ்தரோட யுத்தம் பண்ணி அவர்களுக்குள் மகா சங்காரம் பண்ணினதினால்
அவர்கள் அவனுக்கு முன்பாக முறிந்து ஓடி போனார்கள். பெலிஸ்தியர்கள் முறிந்து ஓடி போனார்கள். தாவீதுக்கு முன்பாக பெலிஸ்தியர்கள் ஓடி போனார்கள். அதை அடிக்கோடிட்டுக்கொள்ளும், மனதில் பதித்துக் கொள்ளலாம். 9வது வசனம், 1 சாமுவேல் 19:9. கர்த்தரால் விடப்பட்ட பொல்லாத ஆவி சவுலின் மேல் வந்தது. அவன் தன் வீட்டில் உட்கார்ந்து தன் ஈட்டியை கையிலே பிடித்து கொண்டிருந்தான். தாவீது தன் கையினாலே சுரமண்டலம் வாசித்தான். பேய் பிடிச்சிட்டாலே தாவீதுக்கு இந்த வேலை தான். அப்பொழுது சவுல் தாவீதை ஈட்டியினாலே சுவரோடு சேர்த்து உருவ குத்தி போட பார்த்தான். ஆனாலும் இவன் சவுலுக்கு விலகினதினாலே அவன் எரிந்த ஈட்டி சுவரிலே பட்டது. தாவீதோ அன்று ராத்திரி ஓடிப்போய் தன்னை தப்புவித்து கொண்டான். தாவீதுக்கு முன்னால பெலிஸ்தியர்கள் முறிந்து ஓடி போனார்கள். ஆனா இங்க சவுலுக்கு முன்னால தாவீது ஓடிப்போய் அந்த ராத்திரி தன்னை தப்புவித்து கொண்டான். கொஞ்சம் அந்த ஓடி போகுதல், ஓடிப்போய் அப்படின்ற அந்த வார்த்தையை யோசிக்கலாம். தாவீதுக்கு முன்னாடி பெலிஸ்தியர்கள் ஓடினாங்க, ஆனா சவுலுக்கு முன்னாடி தாவீது ஓடுறாரு. இப்ப நீங்க விரட்டுறாளா ஓடுறாளா, ஓட விடுறாளா? எப்படி? நீங்க விரட்டுறாளா, ஓடுறாளா, ஓட விடுறாளா? தாவீது பெலிஸ்தியர்களை விரட்டுனாரு, அவங்களாம் ஓடுனாங்க. தாவீது சவுலுக்கு முன்னாடி ஓடி போறாரு, சவுல் தாவீதை விரட்டுறாரு அல்லது ஓட விடுறாரு. விரட்டுறது வேற, ஓட விடுறது வேற. அவங்கள ஓட ஓட விரட்டுறது, இது நான் விரட்டலாம் இல்லை, ஆனா ஓட விடுறது, ஓடுற மாதிரி நடந்துக்கிறது. உட்கார்ந்த இடத்துலயே அவர் பாருங்க, சவுல் தன் வீட்டில் உட்கார்ந்து தன் ஈட்டியை கையிலே பிடித்து கொண்டிருந்தான். உட்காந்துக்கிட்டே ஓட விடுறதா இல்ல ஓட ஓட மற்றவங்களை விரட்டுறதா? நம்ம இந்த பக்கம் ஊழியத்துல கவனம் செலுத்துறதா இல்ல ஊழியர்களிடத்துல கவனம் செலுத்துறதா? உடன் ஊழியர்கள்ட்ட விசுவாசமா வாழுறதா இல்ல விசுவாசிகளை, உடன் விசுவாசிகளை கவனிக்கிறதா? விசுவாசத்தினால இந்த காரியங்களை செய்யறோம், ஆனா விசுவாசிகள்கிட்ட பயந்து ஓட வேண்டியதா இருக்கு. ஊழியத்துல இதெல்லாம் தரிசனம், பாரம், ஆத்தும பாரம், சுவிசேஷ பாரம், மிஷினரி பாரம், சபை கட்டணும், சுவிசேஷ டிராக்ஸ் கொடுக்கணும், கைப்பிரதி கொடுக்கணும், கிறிஸ்துமஸ் நெருங்குது, பாடல் பயிற்சி செய்யணும், நாடக பயிற்சி செய்யணும், இன்னொன்னு என்ன செய்யறாங்க, பட்டிமன்றங்கள், அதெல்லாம் இப்ப சேர்த்துக்குவோம் லிஸ்ட்ல. ஏன்னா முன்னெல்லாம் நாடகம் இருந்துச்சு, பாடல் இருந்துச்சு, பவனி போனாங்க. குளிர் நாடு இல்ல, பவனிலாம் போக முடியாது. இங்க பட்டிமன்றங்கள், நகை போடலாமா போடக்கூடாதா, காதல் திருமணமா இல்ல அரேஞ்சு மேரேஜா, இதெல்லாம் சர்ச்சுக்குள்ள விவாதங்கள். இதெல்லாம் தேவையான்னு தெரியல, பண்றாங்க. ஏதோ விவாதம் பண்ணி கூட்டமா அதுக்கு நடுவர் வச்சு இதெல்லாம் பண்றாங்க. ஏன் பண்றாங்க, எதுக்கு பண்றாங்கன்னு தெரியல, வேற வேலை இல்லைன்னு பண்றாங்களான்னு தெரியல. இந்த மாதிரிலாம் நிறைய இதுக்கு பிராக்டிஸ் பண்றதா, ஊழியத்தை கவனிக்கிறதா, இந்த ஊழியர்களை கவனிக்கிறதா? ஊழியர்களை கவனிக்கிறதுனா அவங்கள விசாரிக்கிற கவனிப்பு சொல்ல. இவங்க எந்த நேரத்துல என்கிட்ட பூனை மாதிரி பேசுறவங்க எந்த நேரம் சிங்கம் மாதிரி மாறுவாங்கன்னு தெரியல. பிரைஸ் தி லார்ட் சிஸ்டர்ன்னு தான் சொல்றாங்க, அப்புறம் பார்த்தா பாலியல் தொந்தரவு கொடுக்கறதும் அவங்க தான். பிரைஸ் தி லார்ட் பிரதர்னு சொல்றோம், ஆனா நம்மளை விரோதிச்சு, நம்மளை அழிச்சு, நம்மளை ஒண்ணு இல்லாம ஆக்கி சமாதி கட்டுற ஆளே வெட்டியான இவரு தான். ஆண்டவரே விடுவியும்னு ஜெபிக்கிறவங்களும் இவங்க தான். நம்மளை கைதியாக்கி போடுறதும் அடிமையாக்குறதும் இவங்க தான். இவங்க ஜபத்தை நம்புறதா, ஆராதனை நம்புறதா, செய்தியை நம்புறதா, இவங்களை நம்புறதா நம்புறது இல்லையா? இந்த பக்கம் பெலிஸ்தியர்களை ஓட ஓட தாவீது விரட்டுறாரு. நிம்மதியா சுரமண்டலம் தான் வாசிச்சாரு, ஆனா சவுல் இங்க தாவீதை ஓட விடுறாரு. அன்று ராத்திரி ஓடி போய் தன்னை தப்புவித்து கொண்டான். ஓட விடுறது இல்லாம நம்மள ஒளிய வச்சிடுறாங்க. நம்மள அப்படியே ஒன்னும் இல்லாம அப்படியே எங்கேயோ போய், என்ன பிரதர் நேத்து கூட்டத்துல அவ்வளவு வல்லமையா ஊழியெல்லாம் செஞ்சீங்க, அடுத்த கூட்டத்துக்கு வரலையே, ஏன் பிரதர்னா சொல்ல முடியல. அதான் ஒழித்து கொள்ளுதல். அதாவது ஒழித்து கொள்ளுதுன்னா ஏன் வரல அப்படின்னு இங்க சொல்ல முடியாது. சொன்னா அவருடைய விசுவாசம் பாதிக்கப்படும். அதுதான் நான் சொல்ல வர பாயிண்ட். இப்ப சில பேருக்கு நம்ம வாயை திறந்து சொல்ல முடியல, ஏன் நான் கூட்டத்துக்கு வரல, எதனால நான் பங்கு பெறல, எதனால நான் இந்த காரியங்கள்ல நான் ஈடுபடல அப்படின்னு சொன்னா, நான் ஊழியரையோ ஆவிக்குரிய தலைவரையோ
உள்ள உடன் விசுவாசியையோ நான் தாக்க வேண்டியதாயிடும். சவுல் யாருன்னு சவுளுடைய முகத்திரையை நான் வெளியில சொல்ல வேண்டியதாயிடும். இப்ப சொல்ல முடியல. சொன்னா எல்லாத்த விட முக்கிய காரணம் அந்த கேட்கிறவருடைய விசுவாசம், அவருடைய உற்சாகம். என்ன பிரதர் சொல்றீங்க, நீங்க ஒரு பழைய விசுவாசி, நான் இப்பதான் புது விசுவாசி, என்ன சொல்றது, இந்த கூட்டத்துக்கு அவங்கெல்லாம் வரமாட்டாங்க. ஏன் வரமாட்டாங்க அப்படின்னா ஈகோ தடுக்குது. நாங்க அவர் வந்தாதான் வருவோம், நீங்க வந்தா வரமாட்டோம்னு சொல்றவங்க இருக்கிறாங்க. அதை போய் நம்ம ஒரு புது விசுவாசி கிட்ட சொன்னா, என்னங்க ஞானஸ்நானம் எடுக்காத, நானே வரேன். ஞானஸ்நானம் எடுத்தவங்க இதுக்காகலாமா கூட்டத்துக்கு வராம இருப்பாங்க? இப்ப எனக்கு எப்படிங்க ஞானஸ்நானம் எடுக்கணும்னு தோணும்? எடுக்காத நானே ஒத்துமையா இருக்கிறேன், எடுத்தவங்களாம் இப்படி இருக்கிறாங்களே அப்படின்னு இவங்களுடைய விசுவாசத்தை நாம கெடுத்து போட்டுருவோம். அதனால இதை ஒளிச்சு வைப்போம், இதை சொல்லாம இருப்போம், இதை தவிர்ப்போம். இதை மனசுக்குள்ள போட்டு புழுங்கி அங்கதான் என்ன செய்யறது, ஓடவும் முடியல, ஒளியவும் முடியல, இருக்கவும் முடியல, முழுங்கவும் முடியல, துப்பவும் முடியல, வெறுக்கவும் முடியல, நேசிக்கவும் முடியல, சாகவும் முடியல, வாழவும் முடியல, பகைக்கவும் முடியல, நேசிக்கவும் முடியல, ஆசீர்வதிக்க முடியல, சபிக்கவும் முடியல. இப்ப நான் பேசுறதுல உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நான் உண்மையிலேயே பைத்தியக்காரன் ஆயிட்டேன்னு. நல்ல பைத்தியம் பிடிச்சிருக்கு. ஆரோன் பிரதருக்கு பைத்தியத்தினுடைய உச்ச கட்டத்துக்கு போயிட்டாரு. ஏன்னா பைத்தியக்காரங்களோட வாழ்ந்தா நமக்கு தான் பைத்தியம் பிடிக்கும். நான் யாரையும் பைத்தியக்காரங்கன்னு சொல்லல, என்ன பண்றதுன்னே தெரியல. சில நேரத்தில் வேற சொந்தக்காரங்களா ஆயிடுறாங்க, குடும்பம் வேற ஆயிடுறாங்க. சில நேரத்தில் இவங்களோட தான் நம்ம நித்தியத்தையே கழிக்க வரப்போ, நித்தியத்தையே பரலோகத்தையே இவங்களோட தான் நம்ம வாழ வேற போறோம். என்ன செய்யறதுன்னு தெரியல. பரிசுத்தவான்களின் நகர் அப்படின்னு ஒரு நகர் இருக்குமா, பெந்தேகோஸ்தே நகர்னு ஒரு நகர் இருக்குமா, பரலோகத்துல டைட்டானிக் கப்பல்ல இருக்கிற மேல் தட்டு 2ஆம் மாடி 3ஆம் மாடி மாதிரி பல மாடிகள் இருக்குமா? சில பேர் என்ன கேட்குறாங்கன்னா, பரலோகத்துக்கு போனா தமிழ் கிறிஸ்தவர்கள் இருக்கிற அந்த பகுதிக்கு என்னை அனுப்பாம வேற எங்கேயாவது அனுப்பிட முடியுமா அப்படின்னு கூட எதிர்பார்ப்பாங்க போல. அந்த அளவுக்கு யாரை நம்புறது, யாரு கூட இருக்குன்னு தெரியல. இந்த நேரத்துல தான் தாவீது ஒரு பாட்டு பாடுறாரு பாருங்க. சங்கீதம் 59, சங்கீதம் 59வது சங்கீதம். அது மேலேயே தமிழ்ல எழுதி இருக்குது, சில ஆங்கில மொழிபெயர்ப்புல எழுதி இருக்கு. சங்கீதம் 59. சவுல் தாவீதை கொல்லுதற்காக ஏவல் ஆட்களை அனுப்பின போது அல்தஷ்கேத் என்னும் வாத்தியத்தில் வாசிக்க அவன் பாடி ராகத்தலைவனுக்கு ஒப்புவித்த மிக்தாம் என்னும் சங்கீதம். சவுல் தாவீதை கொல்லுதற்காக ஏவல் ஆட்களை அனுப்பினாராம். இந்த ஏவல் ஆள் யாரு அப்படின்னு சொல்லி கொஞ்சம் தேடினேன். ஏவலாளர், ஏவல் ஆட்கள். ஏவலாள் அப்படின்றது பெயர் சொல் அல்லது வேலையாள், கூலியாள், செர்வெண்ட் ஆர் மெசஞ்சர். இவங்க ஏவும் வேலையை செய்வோர். இவங்க வேற. சவுலே ஒரு பக்கம் பைத்தியம் பிடிச்சி அலைகிறாரு என்ன கொல்லணும்னு. இந்த சவுளுடைய ஊழியர்கள் வேறன்னு இருக்கிறாங்க, சவுலின் ஊழியர்கள், அதாவது ஏவல் ஆட்கள். என்ன சொன்னாலும் செய்வாங்க, சொல்லாததையும் செய்வாங்க. அவங்க பதவி கிடைக்கணுன்றதுக்காக நம்மளை கொல்லணும்னு அவர் நினைச்சாருன்னா அவர் நம்மளை கொல்லிடுவாங்க இவங்கெல்லாம். இல்லைங்க, நான் சவுளுடைய ஏவல் ஆட்களை தான் சொன்னேன். சவுல் கொல்லணும்னு துடிக்கிறாரு, கொல்லணும்னு திட்டம் போடுறாரு, கொல்லணும்னு யோசிக்கிறாரு. ஆனா சவுல் நினைப்பதை செய்து முடிக்கிற ஏவல் ஆட்கள், அதாவது இந்த சூனிய தொழில் செய்கிற சூனியக்காரர்கள்லாம் சொர்சியர்னு சொல்லுவாங்க. அவங்களாம் அந்த சார்சரர்ஸ், அவங்களாம் அசுத்தாவிகளையும் பிசாசுகளையும் ஏவி விடுவாங்க. அது சூனியக்காரர்கள், சூனிய தொழில் பண்றவங்க. அல்லது இந்த ஏவுகணைன்னு சொல்றாங்க பாருங்க, கைடட் மிஸ்ஸில், ஒரு லக்கை நோக்கி, டார்கெட்டை நோக்கி ஏவுகணைகளை, ஆர்ட்டிலரின்னு சொல்றாங்களே, அந்த சேனேவி, தமிழ்ல சொல்லணும்னா ஏவும் சேனேவி, அவைகளை கைடட் மிஸ்ஸில் ஏவி அனுப்புறது, ஆவிகளை ஏவுறது அல்லது ஏவுகணைகளை ஏவி அனுப்புறது.
இதுக்கு இன்னொரு வார்த்தையும் இருக்குது, ஊக்குவித்தல், தூண்டி விடுதல். அதாவது மோட்டிவேட் பண்றது, என்கரேஜ் பண்றது, அது வந்து ஊக்குவித்தல், தூண்டி விடுதல். நம்ம பொதுவாக கிறிஸ்தவர்கள் பல பேர் நம்ம சொல்லி கேள்விப்பட்டிருப்போம், நீங்க கூட சொல்லியிருப்பீங்க, ஆவியானவர் ஏவினார், அதுவும் கூட சொல்லுவோம். நான் ஒரு கூட்டத்துக்கு போயிருந்தேன், ஆவியானவர் எனக்குள்ள ஒரு ஏவுதல் கொடுத்தாரு, என்னை ஏவினார், இதை செய்யும்படி என்னை தூண்டினார், ஊக்குவித்தார், வழிநடத்தினார், ஆவியானவர் பேசினார், இல்லை ஆவியானவர் என்னை ஏவுறாரு. மார்க் 1:12 அந்த பதத்தை நம்ம அப்படியே வாசிக்கிறோம். சவுலுடைய ஏவல் ஆட்கள் நம்ம வாசிக்கிறபடியே மார்க் 1:12 ஆவியானவர் இயேசு கிறிஸ்துவை வனாந்திரத்துக்கு போகும்படி ஏவினார் அப்படின்னு எழுதியிருக்கு. மார்க் 1:12. அத ஆங்கில மொழிபெயர்ப்புல சிலதுல எப்படி எழுதிருக்குன்னா கம்பல் பண்ணார் இயேசு கிறிஸ்து ஆவியானவர். ட்ரோவ் ஹிம், அவரை அங்க அதுக்கு நேராக டிரைவ் பண்ணார், கார் ஓட்டுவது போல அவர் இயேசு கிறிஸ்துவ வனாந்திரத்திற்கு நடத்தினார். He sent him out to the wasteland. ரொம்ப காலியான வேஸ்டான ஒரு வனாந்திரத்துக்கு நேராக அனுப்பினார். பிரெஞ்சில் வந்து இல் புஷான்னு போட்டிருக்கு, இல் புஷ்ட் ஹிம், அதற்கு நேராக தள்ளினார். இப்ப இதெல்லாம் ஆவியானவருடைய ஏவுதல். அப்படின்னா இந்த சவுளுடைய ஏவல் ஆட்கள் எப்படின்னா, சவுல் கம்பல் பண்றத சவுல் தான் ஓட்டுனர், சவுல் தான் அனுப்பினார், சவுல் தான் இல் புஷா, அவங்கள புஷ் பண்ணி அனுப்புவார். இப்ப தெரியுதா யாரெல்லாம் ஏவல் ஆட்கள்னு? அதாவது பின்னாடி இருந்து அவங்கள தள்ளி விடுவாங்க, அவங்க தான் ஓட்டுவாங்க. இதை செய்யுங்க, அதை செய்யாதீங்க, இப்படி செய்யுங்க, அப்படி செய்யுங்க. இந்த கேரம் போர்டு விளையாடுவோம் தெரியுமா, அந்த ஸ்ட்ரைக்கரை வச்சு ஒரு காயின் அடிச்சு இன்னொரு காயினை குழியில போடுறது. அந்த மாதிரி இவங்க பண்ண மாட்டாங்க, இவங்க எல்லாத்துலயும் இறங்கிலாம் தலையிட மாட்டாங்க, அவங்க அப்படியே மேலதான் இருப்பாங்க. அப்படியே அதாவது தலைமை ஊழியர் அப்படின்னு மேல இருந்துக்குவாங்க. ஆனா கீழே ஆளை விட்டு இதை செய்ய வைக்கிறது, சண்டை போட்டுக்கிறது என்னமோ நீங்க இவங்க கிட்ட தான் சண்டை போடுவீங்க, கடைசியா இவர்கிட்டே போய் நீங்க முறையிடுவீங்க. ஐயா உங்களுக்கு தெரியுமா ஐயா, உங்க உடன் ஊழியர் வந்து என்னை இப்படிலாம் பேசுறாரு, அப்படியே ஒண்ணுமே தெரியாத மாதிரி. அப்படிங்களா பிரதர், சொன்னதே இவரு தான், அப்படிங்களா பிரதர் அப்படின்னு கேட்டுக்கிறது. நான் அவர்கிட்ட பேசுறேன், கவலைப்படாதீங்க. இந்த மாதிரிலாம் இல்லைங்க, நான் சவுளுடைய ஏவலாட்டில் தான் சொல்லிட்டு இருக்கிறேன். இப்போ அப்படிலாம் நடக்குதான்னு என்னன்னு தெரியல, இந்த மாதிரிலாம் நிறைய நடக்குது. கம்பல் பண்றது, இதை செய், போய் கண்டிப்பா அவங்களே சொல்லுவாங்க, எப்படிங்க ஐயா நான் போய் சொல்லுவேன் அப்படின்வாங்க. இல்லை நான் சொன்னதா சொல்லாத, நீ செய்யற மாதிரி செய்யு, ஆனா நான் சொன்னதை செய். எப்படி நீயா செய்யற மாதிரி செய்யு, நீயா கேட்குற மாதிரி கேளு. இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா மேடையில் சொல்லுவாங்க, நான் காணிக்கையெல்லாம் கேட்கவே மாட்டேன் அப்படின்வாங்க. ஆனால் இந்த பக்கம் என்ன சொல்லுவாங்கன்னா, நான் கேட்டதா சொல்லாத, நீயா கேட்குற மாதிரி போய் காணிக்கையை வசூலிச்சுட்டு வா அப்படின்வாங்க. இதெல்லாம் தான் ஏவுகிறவர்கள். இந்த ஏவுதல், ஏவுகணை அல்லது இந்த ஏவி விடுதல், இதெல்லாம் வந்து நிறைய நடக்குது. இப்போ இந்த ஏவல் ஆட்கள் வந்து இவங்க வேற வந்துடுறாங்க. இது வந்து நம்ம அடுத்த கூட்டத்தில் பார்க்கலாம், டைம் ஆயிடுச்சு. இந்த நேரத்தில் தான் தாவீது வந்து இந்த சங்கீதத்தை எழுதுறாரு. அந்த சங்கீதத்துக்கு பேரே மிக்தாம் சங்கீதங்கள் 6 இருக்கு. அந்த 6 சங்கீதங்களையும் தயவு செய்து நீங்கள் அடுத்த கூட்டம் வரத்துக்குள்ளே எப்படியாவது பஸ்ஸில் போகிறப்ப இல்லை நைட்டு தூங்குறப்ப டைம் கிடைக்கிறப்ப 6 தான். சங்கீதம் 16 அது வந்து தங்க சங்கீதம்னு சொல்லுவாங்க, கோல்டன் சாங். சங்கீதம் 16 தாவீது எழுதின மிக்தாம் என்னும் பொற்பனதி கீதம், சங்கீதம் 16. அதுக்கப்புறம் இந்த 56, 57, 58, 59, 60 அப்படியே வரிசையில் வருது. சங்கீதம் 56, சங்கீதம் 57, சங்கீதம் 58, சங்கீதம் 59, சங்கீதம் 60. இந்த 5 மிக்தாம் சங்கீதம் தான். சங்கீதம் 16 மிக்தாம் தான். இது எல்லாமே பார்த்தீங்கன்னா என்னை காப்பாற்றும், என்னை காப்பாற்றும், ஐயோ என்னை காப்பாற்றும், என்னை காப்பாற்றும் தான் தாவீது எழுதியிருப்பார். நீங்க எப்பெல்லாம் மிக்தாம் சங்கீதம், நீங்க வேறங்க, வாழ்க்கையே மிக்தாம் சங்கீதமா தான் போயிட்டு இருக்குது. இனிமேல் புள்ள பிறந்தா மிக்தாம்னு பேர் வச்சிடலாம், MICHTAM, என்னை காப்பாற்றும் அப்படின்னு. எங்க இருந்து காப்பாத்துறதுன்னு தெரியல, காப்பாத்தி இன்னும் சரி அங்கிருந்து தான் தப்பிச்சு இங்க வந்தேன்னு பார்த்தா இது மிக்தாம் 2வா இருக்குது. சரி இங்க இருந்தும் தப்பிச்சு 3வது ஒரு இடத்துக்கு போலான்னா அது மிக்தாம் பார்ட் 2, பார்ட் 3 அப்படின்னு இது நெட்ஃபிளிக்ஸோடைய சீரீஸ் மாதிரி போயிட்டு இருக்குது. கடைசியா எங்கே தான் போறது, எல்லாமே மிக்தாம் தான் போல அப்படின்ற மாதிரி. இந்த சங்கீதங்களை நீங்க தயவுசெய்து வாசிச்சு பாருங்க.
இது எல்லாமே ரொம்ப ஒரு தாவீது நெருக்கத்திலிருந்து அவர் கர்த்தரை நோக்கி பாடின ஒரு பாடல். சங்கீதம் 59 வாசிக்கிற, என் தேவனே என் சத்துருக்களுக்கு என்னை தப்புவியும், என் மேல் எழும்புகிறவர்களுக்கு என்னை விலக்கி உயர்ந்த அடைக்கலத்திலே வையும், அக்கிரமக்காரருக்கு என்னை தப்புவித்து இரத்த பிரியரான மனுஷருக்கு என்னை விலக்கி ரட்சியும். இதை தமிழ் கத்தோலிக்க தமிழ் பைபிளில் வாசிக்கிறேன். என் கடவுளே என் எதிரிகளில் நின்று என்னை விடுவித்தருளும். அதாவது இது முதல் சத்துருன்னு சொல்றாரு பாருங்க. அதாவது இது எப்படி போட்டிருக்காங்கன்னா, 4 முறை தாவீது ஆண்டவரிடத்துல இதை கேட்டதாக சொல்றாங்க. முதல் 2 வசனங்கள்லயே 4 முறைன்னு புரிந்து கொள்ளலாம். இப்ப பவுல் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கிட்ட அதாவது பிதா கிட்ட கேட்கிறாருல, இந்த முள் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீக்கும் அப்படின்றது அவர் 3 தடவை ஜெபிச்சாரு. இயேசு கிறிஸ்து கெத்செமனே தோட்டத்துல 3 முறை ஜெபித்த மாதிரி ஒரே ராத்திரியில 3 முறை திரும்ப திரும்ப ஜெபித்தார் அப்படின்னு இல்லை. பவுல் ஜெபித்தது 3 காலங்கள், 3 periods ஆஃப் டைம். 3 காலங்கள்ல இந்த முள் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீக்கும். இன்னொரு காலம். அது ஒரே நைட்ல செய்யப்பட்ட ஜெபம் அல்ல, ஒரே பகல்ல செய்யப்பட்ட ஜெபம் அல்ல, 3 காலங்கள். அது போல இந்த சங்கீதம் 59:1-2 4 காலங்கள் அப்படின்னும் புரிந்து கொள்ளலாம்னு சொல்றாங்க. என் தேவனே என் சத்துருக்களுக்கு என்னை தப்புவியும், 2வது என் மேல் எழும்புகிறவர்களுக்கு என்னை விலக்கி உயர்ந்த அடைக்கலத்திலே வையும், 3வது அக்கிரமக்காரருக்கு என்னை தப்புவித்து, 4வது இரத்த பிரியரான மனுஷருக்கு என்னை விலக்கி ரட்சி. இத முதல் பகுதி பாருங்க. என் சத்துருக்கள், என்னை எதிர்க்கிறவங்க பல பேர் இருப்பாங்க. அதாவது மனதளவுல எதிர்ப்பாங்க, உதட்டளவுல எதிர்ப்பாங்க, என்னுடைய வளர்ச்சியை விரும்பாமல் எதிர்ப்பாங்க, அல்லது என்னை புகழாமல் எதிர்ப்பாங்க. அவங்க புகழ மாட்டாங்க. இப்ப நம்ம சில நேரத்துலலாம் நீங்க செய்தியெல்லாம் கொடுத்துருக்கீங்களான்னு தெரியல, இல்லை பாடல்லாம் பாடியிருக்கீங்களான்னு தெரியல, எந்த நேரமும் தலை இப்படி ஆட்டிக்கிட்டே இருப்பாங்க. அதாவது அவங்களுக்கு எல்லாமே தெரியுமா, எல்லாமே தெரியும். கரெக்ட், அல்லேலூயா அப்படின்னு சத்தம் கொடுப்பாங்க, ஆமென் அப்படின்னு. அது அவங்களுக்கு புதுசா இருக்கும், அவங்களுக்கே தெரியாது. ஆனா எனக்கு தெரியலன்னு நான் சொல்லி இவர்கிட்ட இருந்து கத்துக்கிட்டேன்ற பேர் எனக்கு எப்படி வரலாம்? அதனால எல்லாமே தெரியும், எல்லாமே தெரியும், தெரியுமே அப்படின்னு எல்லாத்துக்குமே அப்படி சொல்லிட்டு இருப்பாங்க. அதெல்லாம் ஒரு விதமான எதிர்ப்பு தான். அதெல்லாம் பாராட்டுன்ற மனசே வராது. ஒரு நாள் கூட முதுகுல தட்டி கொடுக்கவே மாட்டாங்க. அது அப்படிலாம் நம்ம செஞ்சிட்டோம்னா அவர் ரொம்ப வளர்ந்துருவாரு. இதெல்லாம் ஒரு விதமான எதிரிகள் தான். இது ஒரு மௌனமான ஒரு சைலண்ட் மோட்ல இருக்கிற மாதிரி, இந்த போனை சைலண்ட் மோட்ல வைக்கிற மாதிரி சைலண்ட் எதிரிகள். அவங்க சிரிப்பாங்க தெரியுமா? சைலண்ட் எதிரிகள்லாம் நமக்காக ஜெபிப்பாங்க, நமக்கு வாக்குத்தத்த வசனம் சொல்லுவாங்க, நமக்காக வீடு சந்திப்பாங்க. வீடு சந்திக்க வர்றது எதுக்குன்னா, நம்ம வளர்ந்துருக்கிறோமா இல்லை இடிஞ்சு விழுந்திருக்கிறோமான்னு பாக்குறதுக்காக. யோபுனுடைய நண்பர்கள் வந்தாங்க பாருங்க, 7 நாள் வாய மூடிட்டு அமைதியா தான் இருந்தாங்க. 8வது நாள் தான் பேச ஆரம்பிச்சாங்க. அதனால அந்த மாதிரிலாம் கூட எல்லாம் உட்காருவாங்க. சாவு வீட்டுக்கெல்லாம் நடக்கக்கூடாது, நடந்துடுச்சு அப்படின்னு பேசுவாங்க. அவங்கள காயப்படுத்துற மாதிரி பேசுவாங்க. வியாதியா இருக்கும்போது நம்மளை பார்க்க ஆண்டவரே இவர் செய்த பாவங்களை மன்னியும், அக்கிரமங்களை மன்னியும், சாபத்தை மன்னியும், இவருடைய பரம்பரை சாபத்திலிருந்து விடுதலையாக்கும். யோ, வயிற்று வலின்னு தானே படுத்து கிடக்குறேன், ஜெபிக்கன்னு கூப்பிட்டா ஏன் இந்த மாதிரிலாம் ஜெபிக்கணும்? அது இதெல்லாம் நம்ம மேல இருக்கிற கோபத்தெல்லாம் ஜபத்துல போட்டு நம்மளை வறுத்து எடுக்கிறது. இது ஒரு சத்துருக்கள். அவங்க அதுக்கு மேல ஒன்றும் செய்ய மாட்டாங்க. நம்ம வளர்ச்சியை விரும்ப மாட்டாங்க, நம்மளுடைய வீழ்ச்சியை விரும்புவாங்க. ஒரு கவிஞர் கூட பாடியிருப்பாரு, அதாவது ஒரு நீர்வீழ்ச்சி, அது வீழ்ச்சியில எழுச்சின்னு பாடியிருப்பாரு. அருமையான ஒரு கவிதை அது. நீர்வீழ்ச்சி விழுவது வீழ்ச்சி இல்லை, அது எழுச்சி. ஸோ அப்படி ஒரு வீழ்ச்சியை கூட எழுச்சின்னு பார்க்குறவங்க தான் கவிஞர்கள் அல்லது பாராட்டுறவங்க, நல்ல மனசு உள்ளவங்க. ஆனால் ஒரு எழுச்சியை கூட வீழ்ச்சின்னு பேசிடுவாங்க. நம்மளை ஒரு பாராட்டுற மனசு இருக்காது. இது இது விளக்கிக்கிட்டே போகலாம். இது மாதிரி பல எதிரிகள் இருக்கிறாங்க. ஆனால் அந்த சங்கீதம் 59:1 சொல்ற பாருங்க, என் சத்துருக்கள் என்னை தப்புவியும், சத்துருக்களுக்கு என்னை தப்புவியும், என் எதிரிகளில் நின்று என்னை விடுவித்தருளும். ஆனா 2வது நிலை தான், என் மேல் எழும்புகிறவர்களுக்கு என்னை விலக்கி உயர்ந்த அடைக்கலத்திலே வையும். இவங்க யாருன்னா, என்னை எதிர்த்து எழுவோரிடமிருந்து எனக்கு பாதுகாப்பு அளித்தருளும். அதாவது எதிர்க்கிறவங்க எதிரிகள்,
ஆனா எதிர்த்து எழுவோர் அப்படின்னா அவங்க செயலுக்கே வந்துருவாங்க. அவங்க நேரடியாவே எதிர்க்க ஆரம்பிச்சிருவாங்க. அவங்க ஈவு இரக்கம் ஈரம் உள்ள மனசு கிடையாது. எதிர்க்கணும்னு முடிவு பண்ணிட்டாங்க, நேரடியாவே எதிர்ப்பாங்க. மூன்றாவது யாருன்னா தீமை செய்வோர், அக்கிரமக்காரர். அவங்க எழுவது மாத்திரமல்ல, எதிர்த்து செயல்படுற அத்தனை வேலைகளையும் செய்ய ஆரம்பிச்சிருவாங்க. கிரமத்திற்கு எதிர்ச்சொல் அக்கிரமம், அல்லது தீமை செய்யவே ஆரம்பிச்சிருவாங்க. தீமை யோசிப்பவர்கள் மாத்திரம் இல்ல, பேசுகிறவர்கள் மாத்திரம் இல்ல, தீமையை செய்கிறவர்கள். நாலாவது இரத்த பிரியரான மனுஷர், கொலை வெறி. பாருங்க, அப்படியே படிப்படியா போகுது. எதிரிகள், எதிர்த்து எழுவோர், தீமை செய்வோர், கொலை வெறியர், சத்துருக்கள், என்மேல் எழும்புகிறவர்கள், அக்கிரமக்காரர், இரத்த பிரியரான மனுஷர், கொலை வெறி, சாகடிக்காம விட மாட்டேன் அப்படின்னே வந்துருவாங்க. இந்த மாதிரி 4 விதமான மனிதர்கள், 4 விதமான காலங்கள், அல்லது 4 முறை தாவீது தேவனை நோக்கி கேட்டதாகவும் இந்த முதல் 2 சங்கீதத்திலே பார்க்க முடியும். அப்படின்னா தாவீது எந்த அளவுக்கு இந்த மிக்தாம் சங்கீதத்தை அவர் பாடியிருப்பார். 10வது வசனத்துல அருமையா சொல்லுவார் பாருங்க, என் கடவுள் தமது பேரன்பால் என்னை எதிர்கொள்ள வருவார், கடவுள் என் எதிரிகளின் வீழ்ச்சியை நான் கண்ணார காணும்படி செய்வார். இதெல்லாம் பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்களுடைய பார்வை. புதிய ஏற்பாடு வேற. அவங்க என் எதிரிகளுக்கு முன்பாக எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலையை என்னையால் அபிஷேகம் பண்ணுகிறீர். இதெல்லாம் பழைய ஏற்பாடு. நம்ம சத்துருக்களையும் நேசிக்கணும்ன்ற ஒரு இடத்துக்கு வந்திருக்கோம். உன் சத்துரு பசியா இருந்தால் அவனுக்கு ஆகாரம் கொடு, அவன் பசியா இருந்தால் அவனுக்கு ஆகாரம் கொடு, தாகமா இருந்தா தண்ணி கொடு, நல்லா வேணும் அப்படின்னு சொல்லாம ஸ்தேவான் ஜெபித்தது போல இந்த பாவம் இவர்கள் மேல் சுமராதபடிக்கு இயேசு கிறிஸ்து சிலுவையில் ஜெபித்தது போல தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாது இருக்கிறார்கள், இவர்களை மன்னியும், 7 தடவை மன்னிக்கிறது, இரக்கமுள்ளவர்கள் பாக்கியவான்கள். இதெல்லாம் புதிய ஏற்பாட்டில் நம்ம புரிந்து கொள்ளும். பழைய ஏற்பாட்டினுடைய வெளிச்சத்துக்கு ஏற்ற மாதிரி தாவீது சொல்றார், என் தேவன் தம்முடைய கிருபையினால் என்னை சந்திப்பார், தேவன் என் சத்துருக்களுக்கு வரும் நீதி சரிக்கட்டுதலை நான் காணும்படி செய்வார். சவுலுடைய மரணத்தை தாவீது பார்த்தார். தாவீதை சாகடிக்கணும்னு சவுல் நினைச்சாரு. ஆனா சவுலுடைய மரணத்தை தாவீது, அந்த மரணத்துக்கு அப்புறம் தான் தாவீது வாழ்ந்துட்டு இருக்கிறார். நம்ம எதிர்க்கிறவங்க நமக்கு முன்னாடி சாவாங்க அப்படின்றது தான் தாவீதினுடைய ஜெபம். தேவன் என் சத்துருக்களுக்கு ஒரு நீதி சரி கட்டுதல நான் காணும்படி செய்வார். இதெல்லாம் ரொம்ப வீரமா இருக்கிற மாதிரி இருக்கு, ரொம்ப பழிவாங்கிற வார்த்தை தான். ஆனா இது நியாயமா அநியாயமா அப்படின்னு கேட்டா, அதாவது பழிவாங்குதல் எனக்குரியது, நான் பழி வாங்குறேன், நான் பதிலளிக்கிறேன் அப்படின்றது தான் நாம வேதத்துல நாம் ஆண்டவரிடத்துல இருந்து கற்றுக்கொள்றது. 13வது வசனத்துல சொல்றாரு பாருங்க, அப்ப கூட கோலியாத்துக்கிட்ட எதிர்த்து போகும்போது என்ன வார்த்தையை தாவீது பேசினாரோ, தன்னை எதிர்த்து சவுல் வரும்போது அதே வார்த்தையை சொல்றாரு. இதுதான் ரொம்ப முக்கியம். அதாவது நம்ம நெருக்கப்படும் போது சபை, கிறிஸ்தவர்கள் எதிர்க்கப்படும் போது நம்ம பேசுற வார்த்தை வேற. ஒரு கிராம ஊழியர் ஒரு மிஷினரியை தாக்குறது. இன்னைக்கு கூட நான் பீகார்ல சரவணன் ஒரு அண்ணன், பிரதர் சரவணன், ஒரு ஜெம்ஸ் மிஷினரி, அவரோட பேசினேன் நான். அவரை 4 மணி நேரம் ஒரு 150 பேர் அதுல 40 பேர் செருப்பால, கட்டையால, இரும்பாலன்னு ஒரு 4 மணி நேரம் அடிச்சிருக்கிறாங்க. இப்ப ஹாஸ்பிட்டல்ல தான் இருக்கிறார். ஜெம்ஸ் பீகாருடைய ஹாஸ்பிட்டல்ல தான் இருக்கிறார். பிரதர் சரவணனுக்காக ஜெபிச்சிங்க. அவருடைய மனைவியும் அடி வாங்கி இருக்கிறாங்க, டிரைவர். அந்த மாதிரி இன்னைக்கு கூட அவர்கிட்ட நான் பேசிட்டு தான் இருந்தேன். மனசு ரொம்ப வேதனையா இருந்தது. ஸோ இந்த மாதிரி ஒரு கிறிஸ்தவர்களை, மிஷினரிகளை, சுவிசேஷ எதிரிகள் தாக்கும் போது நம்ம பேசுறது வேற, கோலியாத்துக்கு எதிர்த்து பேசுறது வேற. ஆனா என்ன பர்சனலா தாக்கும் போது என்ன பேசுறோம்? 13வது வசனத்துல தாவீது அதே வார்த்தை தான் சொல்றார், தேவன் பூமியின் எல்லை வரைக்கும் யாக்கோபிலே அரசாளுகிறவர் என்று அவர்கள் அறியும் பொருட்டு அவர்களை உம்முடைய உக்கிரத்திலே நிர்மூலமாக்கும், இனி இராதபடிக்கு அவர்களை நிர்மூலமாக்கும். இங்க ஆண்டவர் இருக்கிறாரு என்பதை அவர்கள் அறியணும். அதே வார்த்தை தான் சொல்றாரு. இங்க நான் ஒரு பெரிய ஆளுன்னு அறியணும் ஆண்டவரே அப்படின்னு சொல்லல. 12வது வசனத்துல சொல்றாரு, அவர்கள் உதடுகளின் பேச்சு அவர்கள் வாயின் பாவமாய் இருக்கிறது, அவர்கள் இட்ட சாபமும் சொல்லிய பொய்யும் ஆகிய இவைகளின் நிமித்தம் தங்கள் பெருமையில் அகப்படுவார்களாக. பெருமை உள்ளவர்கள் யாருன்னா, அவங்க வாயில பாவம்,
அவங்க சாபம் சொல்லியவர்கள் பொய் சொல்லுகிறவர்கள். பாவமும் சாபமும் பொய்யும் இருக்கிறவங்க யாருன்னா பெருமை உள்ளவர்கள். சுருக்கமா சொல்லிடுறேன். 16, நானோ உம்முடைய வல்லமையை பாடி காலையிலே உம்முடைய கிருபையை மகிழ்ச்சியோடு புகழ்வேன். இதெல்லாம் அவர் அனுபவிச்சது. மீகால் சொன்னது, யோனத்தான் சொன்னது, ராத்திரி மட்டும் எச்சரிக்கையாரு, காலையில உனக்கு சொல்றேன், இன்னைக்கு நைட்டே உனக்கு கொன்னுடுவாங்க, தப்பிச்சு ஓடி போயிடு, இல்லைன்னா நாளைக்கு காலையில உனக்கு கொன்னுடுவாங்கன்னு மனைவி சொன்னது. நானோ உம்முடைய வல்லமையை பாடி காலையிலே உம்முடைய கிருபையை மகிழ்ச்சியோடு புகழ்வேன். எனக்கு நெருக்கம் உண்டான நாளிலே நீர் எனக்கு தஞ்சமும் உயர்ந்த அடைக்கலமும் ஆனீர். அழகான வார்த்தை. கடைசியா முடிக்கும் போது கடவுளே எனக்கு பேரன்புன்னு சொல்றார், கிருபையுள்ள என் தேவன்றார். இதெல்லாம் இந்த மிக்தாம் சங்கீதங்களை நீங்க வாசித்து பாருங்க. தாவீது எந்த அளவுக்கு நெருக்கப்படும் போது அவர் இதை சொல்றார். சாயங்காலத்தில் அழுகை தங்கும், விடியற் காலத்திலே களிப்பு உண்டாகும். இதெல்லாம் சங்கீதம் 30:5 நாம் வாசிக்கிறோம். அதாவது அந்த ஒரு விசுவாசியினுடைய வாழ்க்கையில ராத்திரி முடியும் போது, ஒரு நாள் முடியும் போது அவங்களுக்கு ட்ரபிள் இருக்கலாம், பட் he will be happy in the morning. அதுதான் தூங்கி ஏஞ்சா கவலையை மறந்துடணும். அது ரொம்ப முக்கியமான ஒரு கிஃப்ட். அது we may have trouble during the night, but we will be happy in the morning. தூங்குறதுக்கு முன்னாடி துக்க செய்திகள் நம்மள கிட்ட காதுல வரலாம், ஆனா அந்த தூங்கி எழும்போது அந்த மறந்துடுற ஒரு கிரேஸ் கிருபை இருக்குல்ல, அதுதான் நம்மள கர்த்தருக்குள் நாம் பலப்படுகிற ஒரு மன தைரியம், ஒரு விசுவாசம். இதை குறித்து அடுத்த கூட்டத்தில் இன்னும் நம்ம தொடர்ந்து பேசுவோம். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். ஜெபம் பண்ணலாம். பரிசுத்தமுள்ள எங்கள் பரலோக பிதாவே, தாவீது 6 முறை மிக்தாம் பாடல்களை பாடியிருக்கிறாரு. நெருக்கத்தில் என்னை காப்பாற்றும், என்னை காப்பாற்றும் என்று அவர் பாடியிருக்கிறாரு. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவும் கூட சிலுவையில் என் தேவனே, என் தேவனே, ஏன் என்னை கைவிட்டீர், ஏலி ஏலி லாமா சபக்தானி என்று நீர். ஆண்டவரே, நீரும் ஒரு மிக்தாம் சங்கீதத்தை இயேசு கிறிஸ்துவே நீர் பாடியிருக்கிறீர். ஆண்டவரே, எங்களுடைய பாடுகள் நெருக்கங்கள்ல நாங்கள் கைவிடப்படாமல் எங்களுக்கு முன்பாக நீங்க நடக்கிறீங்க. Seigneur, tu marches devant nous. எங்க முன்பாக நீங்க நடக்கிறீங்க. இதை புரிந்து அனுபவித்து வாழ எங்களுக்கு வருகிற நெருக்கங்கள், துர்ச்செய்திகள், ட்ரபிள்ஸ் எல்லாத்துலேயும் மார்னிங் நாங்கள் எழுந்திருக்கும் போது, சாயங்காலத்தில் அழுகை தங்கினாலும் விடியற் காலத்திலே களிப்பு உண்டாக உதவி செய்யும். நீதிமான் தன்னுடைய மரணத்திலே தைரியமாயிருக்கிறான் என்கிற அந்த வசனங்களை அனுபவிக்க உதவி செய்யும். எங்களை இன்னும் பலப்படுத்தும். கர்த்தருக்குள் மனமகிழ்ச்சியாயிருப்பதே எங்களுடைய பலன். ஓடினாலும் இளைப்படையார்கள், நடந்தாலும் சோர்ந்து போகார்கள் என்கிற அந்த தைரியம், அந்த ஒரு வீர நடையை எங்களுக்கு கற்றுத்தார். பாடுகள் அதிகரிக்கும் போது எங்களோடு கூட நீர் இருக்கிறீர் என்பதை உணரவையும். இந்த வார்த்தைகளை நாங்கள் கற்றுக்கொள்ள இந்த நேரத்தை எங்களுக்கு தந்ததற்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. தொடர்ந்து இந்த 1 சாமுவேல் 19 மூலமாக எங்களுடைய விசுவாச ஆவிக்குரிய ஊழிய பாதையில் எங்கள் கண்கள் தெளிவாக உதவி செய்யும். காதுகளும் கண்களும் இருதயமும் திறந்திருக்க உதவி செய்யும். இந்த ஜெபத்தை எங்கள் ஆண்டவராகிய இயேசுவின் மூலமே ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன்.